ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் இந்த வருட காலகட்டத்தில் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அதாவது வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து 2026 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி காலகட்டம் வரலுங்க. அதாவது ஒரு 140 நாட்கள் பக்கம் வருதுங்க. அப்போ இந்த சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த முழு வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேஷ ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில், அதாவது திருக்கணிதப்படி நான் ஃபாலோ பண்ணுறேங்க. திருக்கணிதப்படி வருகின்ற 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து 2026 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி காலகட்டம் வரலும் மீன ராசியில் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். ஒரு சில காலகட்டத்தில் இந்த சனி பகவான் வக்ரம் பெறும் போது, வக்ரம் அப்படின்னாவே பின்னோக்கி நகர்தல் அப்படின்றதுங்க. இப்போ பின்னோக்கி நகர்றதா அர்த்தம் அப்படின்னா அந்த கட்டத்திலிருந்து பின்னோக்கி, அதாவது இப்போ மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமானது பின்னோக்கி சென்றுதான் 11ஆம் இடத்தை நோக்கி செல்றதா அர்த்தம். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் என்னவோ அதுதான் இந்த நேர காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் அப்படின்ற விதி. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மேசராசிக்கு இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்று, வரவேற்கப்படக்கூடிய ஒன்று அப்படின்ட்டு தான் சொல்லணும். என்ன சார் சொல்கிறீங்க? 12ஆம் இடத்துல தானே சனி இருக்கார், விரயஸ்தானத்தில் தானே சனி இருக்கார், இது கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் தானே, 7 சனி தொட்டடிச்சுன்னு சொன்னாங்களே, பிரச்சனைகள் வரும், வம்பு வழக்குகள் வரும், சட்ட சிக்கல்கள்லாம் வரும்னு சொன்னாங்களே, இது என்னன்னாக்கா கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரலும் எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. சனி பகவானால் எல்லோரும் தோஷங்கள் கிடையாது. இந்த சனி பகவானால் யோகங்கள் தான் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் என்று பார்வைகள் படக்கூடிய காலகட்டங்கள் அனைத்தும் சுபிச்சம் என்று விதிங்க. அப்போ இந்த லாபஸ்தானத்தில் சனி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு பலன் பார்த்தோன்னா உங்களுக்கு இது நாள் வரலும் தடைபட்டிருந்த ஒரு சில சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள் எல்லாமே கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகும். அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், கடன் சுமையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள், ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் உருவாகுங்க. அப்போ திடீர்னு பார்த்திங்கனாக்கா என்னடா ரொம்ப மந்தமாக இருந்துட்டு இருந்தது, திடீர்னு என்ன வாய்ப்புகள் நம்மளை தேடி வருதுன்ற மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு எண்ணங்கள் உருவாகலாம். அதை தெளிவாக சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த மேசராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்தால் 11ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதா அர்த்தம். இப்போ அந்த ராசியை 11ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய இந்த அமைப்புன்றது ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள், பொருளாதார அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் அவருடைய பார்வையானது உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பட இருக்கனால குழந்தை செல்வத்தினால மன மகிழ்ச்சிகளும் மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், சந்தான விருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். குடும்ப சொத்துகள் பிரிக்கப்படாமல் இருந்தால் அந்த குடும்ப சொத்துகள் பிரிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாகுன்ற விதிங்க. அதே வேளையில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பின்னோக்கி இருந்து பார்க்குற மாதிரி இருக்கனால உங்களோட உடல் ரீதியான தொந்தரவுகள் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டு, அஜீர்ண கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த நேர காலங்களில் திடீர்னு கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்புலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்ற விதிங்க. அப்போ இந்த சனி பகவானோட அமைப்பானது சனி வக்ரம் அடைவது உங்களுக்கு மேசராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். எது செய்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லது நடைபெறக்கூடிய காலகட்டங்கள். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க 7 சனி அடைவு தொடங்கிடுச்சு சார், இந்த நேர காலகட்டத்திலேருந்து நான் 7 வருஷ காலம் ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான ஒரு கருத்துக்கள் தான். ஆனால் இந்த மாதிரி சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அந்த சனி பகவானின் வலிமை குறைந்து போகக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இருக்கும். வெகு நாட்களாக தடைபட்டிருந்த திருமண வாய்ப்புகளோ, குழந்தை பேர் அமைப்புகள், தொழில் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார அபிவிருத்திகள், இது மாதிரி எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் முன்னிருந்து செய்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த காரியத்தை வெற்றி பெறுவீங்க. அப்போ காலம் கருதி எல்லாம் செயல்களை செய்யணுன்ற விதியின் அடிப்படையில் இந்த 2026 ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து 2026 டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்ட்டு சொல்லாங்க.
அதனால் இந்த நேர காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தை பேர் இல்லாதவர்கள் கணவன் மனைவி உறவுகள் சேர்ந்து இருக்கிறது விசேஷமான பலன்களை தரும். வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் கண்முன்னே உங்களை தேடி வரும். ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் இந்த நேரத்தில் கண்முன்னே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் உதயமாக வந்துவிடுவீங்க. அது மட்டும் போதாதுன்னு வக்ரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்க இருக்கிறனால, குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய சடங்கு செய்கின்ற மாதிரி ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவது 100க்கு ஒரு 95% மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை எடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதன்படி நீங்கள் பயணிக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்றீங்க. மற்ற விதத்தில் எல்லோரும் தோஷங்கள் கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மலலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை, அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிள்ளைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும், எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். நடக்கின்ற ஜூலை வருகின்ற 27/7/2026 to 11/12/2026 இது சரியான நேரம், வக்கரத்தினுடைய பயிற்சி காலங்கள். ஆனால் அடியேன் என்ன சொல்ல வரேன்னா, நேயர்கள் மனசில் பதிவுறதுக்கு வருஷம் 26 இல்லைங்களா? அப்போ 26/7/2026 அப்படி மனசில் வச்சுக்கோங்களேன். அப்போ 26/7/2026 12/12/2026. 12ன்னா யாருன்னு தெரியுமில்ல? 12ங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப முக்கியமான குருவுடைய நம்பர் இல்லையா? அப்போ 12/12/2026 அப்போ நியர்லி 138 to 140 நாட்கள் வக்கரம். வக்கரம் எல்லா அறிஞர்களும், எல்லா பேரறிவாளரும், எல்லா ஞானிகளும், யோகிகளும், ஜோதிட அறிஞர்களும் பாதம் பணிந்து அடியேன் இயம்புகின்றேன். வக்கரம் என்றால் பின்னோக்கு, வக்கரம் என்றால் பின்னோக்கி கொஞ்சம் திரும்பி பார்ப்பா. அவன் சின்ன பிள்ளைல கார் போகும்,
காரில் போயிட்டுருப்போம். டாடி என்ன பின்னாடி ஏதோ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான். அப்போ பின்னோக்கி நகர்றது மாதிரி தெரியும். எல்லா கிரகத்துக்கும் உண்டு. புதனுக்கு வக்கரம் உண்டு, சுப கிரகத்துக்கு உண்டு, அசுப கிரகத்துக்கு உண்டு, உச்ச கிரகத்துக்கு உண்டு, ஆட்சி கிரகத்துக்கு உண்டு. பொதுவாக நமக்கு என்ன செய்யும், அதில் எந்த கோள் நமக்கு ரொம்ப உறுத்தானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்பொழுது சனீஸ்வருடைய வக்கரத்தில் மேசராசிக்கு நம்ம பார்க்குறது, மேசராசிக்கு இந்த 140 நாட்களில் என்னென்ன செய்யும். தயவு செய்து பொதுவான விஷயங்கள் அடியேன் பதிவு செய்வது, எல்லா காரணங்களுக்காகவும் பதிவு செய்ய வேண்டியது. நீங்கள் தயவு செய்து வக்கரம் என்றால் அதாவது மிகவும் கவனமாக என்னத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நட்பு பெற்ற கிரகங்கள் எல்லாம் வக்கரம் அடையும் போது பகையாக மாறும். பகை கிரகங்கள் எல்லாம் நட்பாக மாறும் என்கிற அடிப்படை விதியையும் நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுமாறு பாதம் பணிந்து வணங்குகின்றேன். அப்போ கிட்டத்தட்ட 9 நவகிரகத்தில் சனீஸ்வரனுக்கு நட்பு யாரு பகை யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த இதில் பார்க்கும்போது மேசராசிக்கு சீண்டாமல் சினங்க வைத்தாய், தீண்டாமல் உருக வைத்தாய், நீதியும் நேர்மையும் புரிய வைத்தாய், நிஜமாக்கி பார்க்கும் முன்பே நிழலாக கரைந்து போனையடா. இந்த அஷ்டமத்து சனீஸ்வரன், இந்த ஜென்ம சனீஸ்வரனுடைய பிடியிலிருந்து விடுபடும் நேரம் எப்போதுதான் வரும், இந்த ஜென்ம சனியிலிருந்து பிடிபடும் நேரம் எப்போது வரும் என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற மேசராசி நேயர்கள், மேசராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை, ஒரு நல்ல செய்தியை நேயர்களுக்கு பணிவோடு தெரிவிக்கின்றேன். ஏன்னா மேசராசிக்கு சனீஸ்வரன் எப்போதுமே பாதகாதிபதி. அப்போ மேசராசிக்கு கண்டிப்பாக இப்போ வக்கரத்தில் சனீஸ்வரர் ரேவதி நட்சத்திரத்தில் மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் தான் இருக்கிறார். இப்போ வக்கரத்தில் மீனத்தில் 27 இருக்கிறார். அப்போ மேசராசிக்கு கண்டிப்பாக ராசிக்கு 12 விரயத்தையும் கொடுக்குறார், சுப விரயத்தையும் கொடுக்குறார், சுபத்தையும் கொடுக்குறார், நல்லது கெட்டதை கலந்து கொடுக்குறார். எந்தெந்த வகையில் கொடுக்குறார் என்பதையும் நம்ம பரிசிக்கணும். எந்தெந்த வகையில் கொடுக்குறார். மேசராசி நேயர்களுக்கு அதிவேகமான குணங்கள். செய்யணும், முடிக்கணும். லேட் ஆகுது. என்னடா பண்ணுற பரமேஸ்வரா, என்ன ரமேஷ், என்ன ராஜு, சீக்கிரம் வேலையை முடி. அந்த வேகத்துக்கு உரியவர்கள், வேகத்தை கட்டுப்படுத்தாதவர்கள் மேசராசி நேயர்கள். பொறியியல் துறையினாலும் சரி, விவசாயம்னாலும் சரி, நிர்வாகம்னாலும் சரி, அரசியல்னாலும் சரி, ஆதங்கம்னாலும் சரி, நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் சரி, எல்லா வகையான ரியல் எஸ்டேட்டும் சரி, அனைத்து வகையான ரியல் எஸ்டேட்டும் சரி, சிறு குடில் தீப்பெட்டி தொழிலும் சரி, வெளிநாட்டுக்குரிய தொழிலும் சரி, ஆட்டுப்பண்ணையும் சரி, ஆட்டுப்பண்ணை முக்கியமானது, ஆட்டுப்பண்ணையும் சரி, எல்லா வகைக்கும் சிறப்புள்ள மேசராசி நேயர்களுக்கு விரயச்சனி நடக்கின்றது. அப்போ விரயச்சனி நடக்கும் பொழுது, இப்போ வக்கரத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தாக்கங்கள்லாம் குறையக்கூடிய நேரம். மேஷத்துக்கும் சனீஸ்வரனுக்கும் பாதகத்தை கொடுக்கக்கூடியது இருப்பதனால் அந்த நட்பு பகை நட்பாக மாறும், நட்பு பகையாக மாறும். அந்த வகையில் மேஷத்துக்கு கொஞ்சம் கவனத்தோடு மட்டும் இருந்துக்கங்க. அகலக்கால் வைக்காமல் புதிய தொல்லை எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க. புதிய தொல்லை மட்டும் எதுவும் ஆரம்பிக்காமல் கவனமாக பார்த்துக்கிட்டா இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அஸ்வதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் 3 நட்சத்திராதிபதிகள் இருக்காங்க. 3 நட்சத்திராதிபதிகள் இருக்காங்க. உங்களுக்கு உரிய தொழிலையும் எடுத்துக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்து உங்கள் நட்சத்திரம் அசுபதியா, அப்போ பிள்ளையார் சம்மந்தப்பட்டது, பரணி அம்பாள் சம்மந்தப்பட்டது, கார்த்திகையா சிவன் சம்மந்தப்பட்டது, முருகன் சம்மந்தப்பட்டது, அப்படி அதோடு சேர்ந்த இயற்கையோடு சேர்ந்த அந்த மாதிரி தொழிலையும் எடுத்துக்கணும். அப்படிலாம் எடுத்துக்கிட்டு மேசராசி நேயர்களுக்கு இந்த வக்ரசனி ஒரு மகத்தான ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.
கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா மேஷத்துக்கு அதிகமான விரயங்கள் முடிஞ்சு கிட்டத்தட்ட அடுத்து 7.5ல் 2வது சுற்று வரப்போன்றது, ஜென்மச்சினி வரப்போன்றது. அதனால கண்டிப்பாக இந்த வக்கரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு பாதம் பணிந்து வணங்குகின்றேன். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். இந்த பகை அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. வழிபாடு கண்டிப்பாக பிள்ளையார, மேஷராசி நேயர்கள் பிள்ளையார மறக்காதீங்க. மேஷராசினருக்கு பிள்ளையார மறக்காதீங்க. அந்த ஆடு சம்பந்தப்பட்ட ஒரு படங்கள் வாங்கி வீட்டில் தொங்க விடுங்க, உங்கள் திருஷ்டி போகும். இந்த குதிரை கழுத படம்லாம் வைக்கிறது மாதிரி ஆடு வைங்க. மேஷராசிக்கு ஒரு உன்னதமான ஒரு வித்தியாசமாக மாறுபடும். அடுத்து கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக எதை மறக்கிறீங்களோ பிள்ளையாரை மட்டும் மறந்துடாதீங்க, ஆஞ்சநேயரை மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு விரயச்சனி நடக்குது, அடுத்து சென்மச்சனி வருது. அப்போ 2 பேர்த்தின் தாக்கத்தை குறைப்பது, சனீஸ்வனுடைய தாக்கத்தை குறைப்பது பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும். மறவாமல் கண்டிப்பாக அதை மட்டும் பயன்படுத்தி வணங்கிக்கிட்டு வாங்க. வெற்றி கண்டிப்பாக உண்டு. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் 2026. மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்கரம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் யார்? தொழிலுக்கு ஆரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். நம்ம செய்கிற நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது உடனடியாக பலன்களை கொடுக்குறவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். சரிங்களா? அதுக்கு தான் சொல்லுவாங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் சனி பகவான். அதாவது நவகிரகத்திலேயே ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு நீதிமான் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். அதாவது ஸ்டேட் ஃபார்வர்டு, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவர் உடனே கொடுத்துருவார். சரிங்களா? இப்போ மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு, அதாவது ஆல்ரெடி விரையச்சனி நடந்துகிட்ருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். 7.5 சனியிலேயே விரையச்சனி. இந்த 7.5 சனி எப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வருடத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் உங்களுக்கு 7.5 சனியில் குறிப்பாக விரையச்சனி ஸ்டார்ட் ஆனது. அப்போ இந்த 7.5 சனி இந்த 1.5 வருட காலமாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு துன்பம், சிரமம். அதாவதுன்றது கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதி இழந்து, சந்தோஷம் இல்லாமல், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல், குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி இல்லாமல், கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி கடந்திருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி மேசராசிக்காரங்களுடைய நிலைமை இன்றைக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. 1.5 வருட காலமாகவே ரொம்பவும் ஒரு போராட்டம். அப்படியாப்பட்ட சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு போகிறாரு. வக்கரம்னா முதல்ல என்ன அது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வக்கரம் அப்படின்னா ரிபேஸில் வர்றது, இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது. அதாவது ஆப்போசிட் பலன்களை கொடுக்கறது. நல்லா இருக்கிறவங்களுக்கு கெட்டது கொடுப்பான், கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது கொடுப்பான். இப்போ மேசராசியில் பிறந்த உங்களுக்கு நிறைய கஷ்டம். இதுதான் சொல்லலாம் முடியாது. படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பில் பிரச்சனை, வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை, திருமணம் வரன் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு திருமண வரன் தடையாகும், குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் டிலே ஆகும். அதே மாதிரின்றது விளையாட்டுத்துறை, கலைத்துறை, அரசியல், வெளிநாடு இந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாமே தேவையில்லாத மனஸ்தாபங்கள். அதாவது டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த 2026 வருடத்தில் ஜூலை மாதம் 27ஆம் தேதி, சரிங்களா, சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில் இருந்து மீன ராசியிலேயே வக்கரம் அடைகிறார். மீண்டும் கும்பராசிக்கு வரல. அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசியிலேயே அவர் வக்கரமாகிறார். அப்படின்னா கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு அவர் வக்கரமாகிறார். சரிங்களா?
அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் தான் இப்போ புதன் பகவான் இருக்கிறார். அப்போ ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தான் புதன் பகவான் உடைய வீட்டில் இருந்து தான் சனி பகவான் வக்ரமாகிறார். இப்படி வக்ரமாகும் போது கிட்டத்தட்ட இதே 2026 வருடம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு தான் இந்த வக்ரம் வந்து நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா ஒரு 138 நாள். அதாவது இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள், அடுத்தது ஆகஸ்ட் மாதம் ஒரு 31 நாள், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஒரு 30 நாள், அக்டோபர் மாதம் ஒரு 31 நாள், நவம்பர் மாதம் ஒரு 30 நாள், டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதாவதுன்றது இந்த சனி பகவான் வந்து வக்ரமகரர். அதே நம்ம தமிழுக்கு பார்க்கணும் அப்படின்னா அதாவதுன்றது ஆடி மாதம் 10ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சு அவர் வந்து கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி அவர் வந்து வக்ரம் நிவர்த்தடைகிறார். கிட்டத்தட்ட இதுக்கு இடையில் எத்தனை நாள் வருதுன்னா ஒரு 4.5 மாதம். அப்போ இந்த 4.5 மாதன்றது மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அடித்தது ஒரு ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு இந்த துன்பம், துயரம், சிரமம், கஷ்டம், மனவேதனை, இந்த மன அழுத்தம், கிட்டத்தட்ட ஒரு சிலர்லாம் நம்ம ஏன்டா பிறந்தோம், நம்மளை நாம்ளே திட்டிக்குவோம். நம்ம பேச்சு கேட்குறவங்க நல்லா இருக்கிறாங்க, நமக்கு பின்னாடி வந்தவங்க நமக்கு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க, ஆனால் நாம் இன்னும் அதே இடத்துலையே உட்காந்துருக்குறோமே, சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, மேலே வர முடியல, இல்லை சம்பாதிக்கிறோம், அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடையாது, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறோமே, இதெல்லாம் எப்போ தான் நமக்கு மாறும் அப்படின்ற கேள்விகள் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் அதாவது பழமொழி சொல்லுவாங்க, சனி தடுப்பார் எவர் கொடுப்பார், சரிங்களா? அதே சனி கொடுப்பார் எவர் தடுப்பார். சனி ஒன்று நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அரசனை ஆண்டியாக்கவும் முடியும், அதாவது ஆண்டியை அரசனாக்கவும் முடியும். ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த சனி பிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, திருநள்ளாறு போயிட்டு வாங்க, குச்சனூர் போயிட்டு வாங்க, நவகிரக பரிகாரம் பண்ணுங்க. ஏன்னா இப்போ சனி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கிற பாடம் என்னென்னா சனிக்கிழமை விரதம் பிடிக்கணும். சனி பிடிச்சிருச்சுன்னா சனிக்கிழமை விரதம் பிடிக்கணும். ரெண்டாவது வந்து அதாவது சனீஸ்வரன் கோயிலில் எல் தீபத்தில் விளக்கு பொருத்தணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பசு மாட்டுக்கு வக்கிப்புல் வாங்கி கொடுக்கறது, தட்டு வாங்கி போடுறது, கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரின்றது தானத்தில் சிறந்தது அன்னதானம். இந்த மாதிரி தானங்கள் பண்ணணும். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா நவகிரகத்தை சுற்றணும். இதில் நமக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு ஐதீகம் உண்டு. இப்போ நவகிரகம்ன்றது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 சுத்து, 3 சுத்து, 9 சுத்து இப்படி வந்து ஒரே பக்கம் சுற்றிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அதாவது நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா ராகு கேது மட்டும்தான் வக்ர கிரகம். அவர் இயல்பு நிலையில் இருக்கும்போதும் அவர் பின்னாடி தான் வருவார், வக்ரம் அடையும் போதும் அவர் பின்னாடி தான் வருவார். அதனால் எப்பயுமே ராகு கேதுன்றது பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்னா 7 சுற்றுன்றது வலதுபுறமாக சுற்றணும், 2 சுற்று வந்து இடதுபுறமாக சுற்றணும். நீங்கள் நிறைய கவனித்து பாருங்கள், மேக்சிமம் இது யாருக்கும் இந்த மாதிரி செய்யறதில்ல. ஆனால் அது முறை என்ன, இந்த ராகு கேது மட்டும் சாப விமோச்சனத்தில் சிக்கன கிரகம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு நவகிரக பரிகாரம். அடுத்தது திருநள்ளாறு போயிட்டு வர்றது, அங்கே போயிட்டு குளத்தில் கருப்பு ஆடை கட்டி குளித்து விட்டுட்டு வர்றது, அதே மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் எதுவுமே கொண்டு வரக்கூடாது, அங்கேயே எல்லாம் கொடுத்துட்டு வந்துடணும், சரிங்களா? சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது, டெய்லியும் நம்ம என்ன சாப்பாடு செஞ்சாலும் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது. அந்த காலத்துலலாம் பாருங்கள், கோயிலுக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரிசி, சர்க்கரை, அவுள் இதெல்லாம் ஊற வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, கோயிலுக்கு கொடுப்பாங்க. அதாவது பொங்கல் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக செய்கிறதுனா தானம் செய்யும்போது நம்மளுடைய தரித்திரையை குறைன்றது சொல்லுவாங்க. இதனால் உங்களுக்கு நான் எல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், மேச ராசிக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது விரைய சனி. அதாவது முதல் ரவுண்டாக இருந்தால், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாதுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டுன்றது 30 வருஷம். ஏன்னா ஒரு வீட்டில் 2.5 வருஷம் இருப்பார். அப்போ 12 வீடு சேர்ந்தீங்கன்னா 30 வருஷம். அப்போ ஒரு சனி பகவான் ஒரு ரவுண்டு வர்றதுக்கு 30 வருஷம்.
அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு முதல் ரவுண்டாக இருந்ததுன்னா முதல் ரவுண்டுலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட இப்படி சொல்கிறதுனா ஒரு 30 வயசுக்குள்ளார, ஒரு 25 இந்த மாதிரி 30 வயசுக்குள்ளார இருந்தாங்கன்னா அது முதல் ரவுண்டு மங்குச்சனியில் விரைச்சனி. அதே 2வது ரவுண்டாக இருந்தது அப்படின்னா பொங்குச்சனியில் விரைச்சனி. இதே 3வது ரவுண்டாக இருந்தாங்க அப்படின்னா மாரகச்சனியில் இது விரைச்சனி. அதனால் இப்போ என்ன அப்படின்னா, இந்த விரைச்சனினால் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த 4.5 மாதம் கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா டிசம்பர் மாதம் 11, அதாவது கார்த்திகை 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஓரளவுக்கு கண்டிப்பாக இந்த சனினால் உங்களுக்கு இந்த தொல்லை இருக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் சனி பகவான் வந்து 27 நாள் வக்கரத்தில் இருப்பார். அடுத்து ரிபேஸில் தானே வராரு. அடுத்தது என்ன பண்ணுவார்னா, ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் 49 நாள் அவர் வந்து வக்கரத்தில் இருப்பார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது உத்திரட்டாத நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அவர் வந்து 62 நாள் வக்கரத்தில் இருப்பார். டோட்டலாகவே அதாவது இந்த மாதிரி நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு அது ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கெல்லாம் பாதகமாக இருக்கும். அதெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து தான் கண்டிப்பாக பலன்களே, சரிங்களா? ஆனால் எது எப்படியோ, ஆனால் கண்டிப்பாகன்றது இந்த சனி வக்கரம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகிறாருன்றதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறதே இந்த மாதிரி நேரம் தான். அதனால் மேசராசிக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு சனி வக்கரம் தான் இப்போ ஆகுது. இந்த சனி வக்கரத்தில் நிறைய நீங்கள் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.